தேமுதிக நிறுவனர் தலைவர் திரு விஜயகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடிய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் திரு எஸ்.ஆர். ஜலபதி, எங்களது தலைவரின் இலக்கை அடையும் வரை எமது பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தின் சார்பிலே இன்று காலை அன்பகம் குழந்தைகள் காப்பகத்திலே காலை உணவை ஒரு 320 குழந்தைகளுக்கு வழங்கிவிட்டு மாவட்ட அலுவலகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடியை ஏற்றி அவருடைய திருவுருவ படத்திற்கு புகழஞ்சலி செலுத்தி, கேப்டன் அவருடைய புகழ் என்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுடைய இதயங்களிலே என்றைக்கும் நிலைத்திருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் பிரிவதற்கு முன்பாகவே நாகப்பட்டினத்துடைய வடக்கு பகுதியாக திகழ்ந்த மயிலாடுதுறைக்கு மக்களுக்காக மக்கள் பணியின் போது இங்கே இருக்கக்கூடிய கேப்டனுடைய பிறந்த நாளில் அரசு மருத்துவமனைகளிலே பிறந்த பெண் குழந்தைகளுக்கு அன்றைய தினமே தங்க மோதிரம் அணிந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, அந்த குழந்தைகளுக்கு 2009ஆம் ஆண்டு LIC பாலிசி ஒரு குழந்தைக்கு 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 14 ஆண்டுகளில் இன்னும் 5-6 ஆண்டுகளில் அந்த குழந்தைகளுக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு திருமணத்தின் செலவு தொகையாக அது கிடைக்கும். அதே போன்று இப்பகுதியிலே ஏழை எளிய மாணவர்கள் கணினி பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக இலவச கணினி பயிற்சி மையத்தை நிறுவி கொடுத்தார். அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்களை இலவச ஆட்டோக்கள் வழங்கி அவர்களுக்கு ஆட்டோக்களை உரிமையாளராக ஆட்டோக்களை வழங்கி அவர்களை உரிமையாளராக ஆக்கி அழகு பார்த்தவர் கேப்டன். அதே போன்று ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கும் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இலவச தையல் இயந்திரங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார்களும் இந்த பகுதியிலே வழங்கியிருக்கிறார். இன்னும் எண்ணற்ற சேவைகளை கேப்டன் அவர்கள் மயிலாடுதுறை பகுதிக்கு செய்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நாங்களும் அதை பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய கனவு நனவாகும் வரை, அவருடைய லட்சியம் வெல்லும் வரை இந்த எங்களுடைய பணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.